Hi all, Assalamu alaikum and welcome back to my channel. This is Sumaya from Sumi's Home Chef. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய சன்னோட பேக் டு ஸ்கூல் அண்ட் ப்ரிப்ரேஷன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் நக்கட்ஸ் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறதுக்காக சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இது சரியாக 1/2 kg இருக்கும். போன்லெஸ் பீசஸாக எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது நான் செஞ்சு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி ஸ்கூலுக்கு ஏதாச்சும் ரைஸ் கூட எல்லாம் ஃப்ரை பண்ணி கொடுத்து விடலாம், கெச்சப் வச்சு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வேண்டி நான் இப்போ மொத்தமாக செஞ்சு ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். ஸோ இப்போ நான் 1/2 kg சிக்கன் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக, அந்த சிக்கனில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை கம்மி ஆகிறதுக்காக ஒரு ப்ரெட் பீஸை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக நான் பிச்சு போட்டிருக்கேன். இப்போ இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நான் இதில் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா தான் சேர்க்க போகிறேன். பிகாஸ் இப்போ குழந்தைக்கு கொடுக்க போகிறதுனால. இதுவே நம்ம பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் 2-3 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆனியன் பவுடர் அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடர் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட இது ரெண்டுமே இல்லைன்னா நீங்கள் சின்ன சின்னதாக ஆனியனையும் கார்லிக்கையும் நறுக்கி சேர்த்துக்கலாம். அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் பெப்பர் பவுடர், அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடேன். அடுத்ததாக இதில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 3-4 பல், அதை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்க்குறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். பசங்களுக்கு இது சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம இதில் பவுடர் சேர்த்ததுனால. எனிஹாவ் கொஞ்சம் சீவ் பண்ணி சாப்பிட நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் உப்பும் சேர்த்துருக்கேன். எனக்கு உப்பு கம்மியாகிறது மாதிரி ஃபீல் ஆச்சுது. ஸோ நான் கொஞ்சம் உப்பும் அடிஷ்னலாக சேர்த்து பிசைஞ்சிட்ருக்குறேன். இப்போ இதை கம்ப்ளீட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை நம்ம விருப்பமான ஷேப்பில் அதை பிடிச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம கோட்டிங் கொடுத்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ இப்போ நான் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஷேப் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ நாங்கள் ஒரே ஷேப்பில் பண்ண போகிறதில்ல. ஸோ 2 ஷேப்பில் பண்ணலான் இருக்கேன். நார்மல் நக்கட்ஸ்லாம் பண்ணது மாதிரி சின்ன ஒரு ரவுண்ட் அண்ட் ஸ்கொயர் மிக்ஸ் பண்ணுறது மாதிரி, அந்த மாதிரி ஷேப்பு. அப்புறமா இந்த ஷேப் இது பார்த்திங்கன்னா சிக்கன் ஃபிங்கர்ஸ்னு கூட சொல்லிக்கலாம். அண்ட் பசங்களுக்கும் கொஞ்சம் ஈகராக இருக்கும் இந்த மாதிரி எடுத்து நம்ம கெச்சப்பில் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி லென்த் வைஸில் நான் ஷேப் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ நான் இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் கொஞ்சமாக ப்ளைன் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். நான் இதை எக்கில் கூட டிப் பண்ணி எடுத்துக்கலாம். பட் எக்கு நான் செஞ்சு ஃப்ரீசரில் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக நான் ப்ளைன் ஃப்ளவர்லேயே சின்ன பேட்டர் மாதிரி ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் திக்கான க்ரீமியான பேட்டர் மாதிரி ரெடி பண்ணி இதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அப்புறமா ப்ரெட் க்ரம்ஸில் கவர் பண்ணி கோட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இதுவே நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எக்கில் கூட டிப் பண்ணி கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எக்கில் பண்ணும்போது நீங்கள் எக்கை நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். எக் ஒயிட், எக் யாக்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் டிப் பண்ணி எடுக்கணும். ஸோ நான் இப்போ ஷேப் பண்ணதை இந்த மாதிரி ப்ளைன் ஃப்ளவர் பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக கவர் ஆகிறது மாதிரி டிப் பண்ணிவிட்டு அப்புறமா இதை ஃபுல்லாக அந்த ப்ரெட் க்ரம்ஸ் இருக்குல்ல அதில் கோட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ ப்ரெட் க்ரம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய பீசஸாக இருந்தது. ஸோ நான் அதை லைட்டாக மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சம் பொடி பண்ணி எடுத்திருக்கேன். நான் பொடிக்கும் போது கொஞ்சம் ஃபைனாக பொடிஞ்சிட்டுது. ஸோ எனிஹாவ் பரவாயில்ல, இனி பண்ணும்போது கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இப்போ இதில் தான் டிப் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி வச்சு நான் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இது ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நார்மல் நக்கட் ஷேப்பில் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் நான் செஞ்சு வைக்க போகிறேன். ஸோ நான் இப்போ கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒரு லேயர் ஃபுல்லாக சிக்கன் ஃபிங்கர்ஸ் மாதிரி செஞ்சு வச்சுட்டேன். இப்போ இதுக்கு மேலே நான் கிச்சன் டவல் இருக்குல்ல அதை வச்சு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிவிட்டு அப்புறமா இதுக்கு மேலே நான் செகண்ட் லேயர் செஞ்சு வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம ஃப்ரீசர்லேருந்து உடனே எடுக்கும்போது அதை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவே ஃப்ரீசர்லேருந்து ரொம்ப நேரம் நீங்கள் இந்த பேப்பரை எடுத்து வச்சிங்கன்னா அந்த பேப்பர் அந்த ஈரமாகி அதில் ஒட்டிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம உடனே எத்தனை பீஸ் வேணுமோ அதை மட்டும் அந்த மாதிரி எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு பேலன்ஸை ஃப்ரீசரில் வச்சிடணும் அந்த மாதிரி. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் லேயர் ஃபுல்லாக ஃபிங்கர்ஸ் மாதிரி பண்ணியிருந்தேன்ல. ஸோ செகண்ட் இந்த மாதிரி தான் பண்ணுறேன். அதாவது நார்மல் நக்கட்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஷேப்பில் தான் செஞ்சுட்டு நான் மொத்தமாக அந்த ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக செஞ்சு முடிச்சிட்டேன் பாருங்கள்.
இப்போ இதுக்கு மேலேயும் ஒரு கிச்சன் டவல் வச்சு கவர் ஆகிற மாதிரி வச்சுட்டு, ஒரு வேளை அதில் தண்ணி ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து அப்சர்வ் பண்ணும்ல, ஸோ அதுக்காக இந்த மாதிரி வச்சுட்டு அப்புறமா அதை லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி நான் இப்போ அப்படியே வந்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடுறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் டேஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். நான் இதுவே டெய்லி கொடுக்க போகிறதில்ல. கண்டிப்பாக இந்த மாதிரி கொடுக்கும்போது பசங்களுக்கு வந்து கொஞ்சம் போர் அடிக்கிறது மாதிரி இருக்கும். அதனால் வந்து நான் சம் டேஸ் வந்து நார்மல் பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் அதுலேயே மசாலா போட்டு அந்த மாதிரிலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலான்னு இருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து நெஹான் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்கூல் போக போகிறதுனால, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஸ்கூல் போக போகிறதுனால ரொம்ப ஈகராக ஒவ்வொரு புக்லேயும் வந்து நேம்லாம் வந்து எடுத்து எழுதிட்டுருக்கான். அவன் ஆன்லைன் கிளாஸில் இருக்கும்போது புக்கில் எதுவுமே நேம் எழுதலை. ஸோ அவன் வந்து அப்படியே தான் வந்து ஸ்கூல்லேருந்து வாங்கினது மாதிரியே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ இப்போ ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுனால எல்லாத்துலேயும் வந்து நேம் எழுதிட்டுருக்கான். நிஜமாகவே அவன் வந்து ஸ்கூலை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டான். அதாவது ஆன்லைன் கிளாஸ்லேயே ஒரே இடத்துலையே உட்காந்து அந்த ஆன்லைன் கிளாஸுங்கிறதே அவனுக்கு ரொம்ப வெறுத்து போச்சுது. எப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆகும், எப்போ போகலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த சூப்பரான ஸ்கூல் டேஸ் வந்து இப்போ திரும்பவும் அவன் லைஃப்பில் வந்துடுச்சுன்னு நினச்சது அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டான். ரொம்ப ஹாப்பியாக பேக்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தான். அண்ட் ஆல்சோ பேக்லேருந்து புக்ஸை வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்காக நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது உள்ளாடி தெரிகிறது மாதிரி ஒவ்வொரு புக்லேயும் இந்த மாதிரி அந்த எட்ஜஸில் வந்து என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறதையும் அவன் எழுதிட்டு இருந்தான். ஸோ அதை தான் நான் இப்போ வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். அப்புறமா பார்த்திங்கன்னா லஞ்ச் பேக் எல்லாமே வந்து ஒரு நாள் முன்னாடி தான் அவன் அப்பா கூட போய் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தான். ஸோ அவனுக்கு பிடிச்சது மாதிரி அவன் சூஸ் பண்ணியிருந்தான் எல்லாமே. அண்ட் ஆல்சோ அது ரொம்ப நல்லாவும் இருந்தது 2 கலர்ஸுமே. அண்ட் ஃபைனலாக நைட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் சாருக்கு அந்த பேக்லேருந்து நீங்கி வர்றதுக்கு மனசே இல்லைன்னு நினைக்கிறேன். இதை நான் ஃபாஸ்ட் மோஷனில் போடுறேன். அந்த இடத்துலையே கொஞ்சம் நேரமாக அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பான். ஸோ எப்படியோ ஒரு வழியாக எல்லாம் மூடி வச்சுட்டு அந்த இடத்துல பேக்கை வச்சுட்டு நீங்கிட்டான். ஸோ ரொம்ப நேரம் அதில் தான் உட்காந்துருந்தான். இப்போ பார்த்திங்கன்னா மறுநாள் மார்னிங் ஆயிடுச்சுது. ஸோ இந்த வருஷம் இது அவனோட ஃபஸ்ட் டே அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து எல்லாருமா அவனுக்கு ஸ்கூலில் வந்து கொண்டு விட்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவனுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து லஞ்ச் ரெடி பண்ணணும். ஸோ லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே வந்து ஏற்கனவே நேற்று செஞ்சு வச்சுருந்த அந்த நக்கட்ஸை வந்து எடுக்கிறேன். ஸோ இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணதுமே நான் வந்து கிச்சன் டவலில் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே வந்து அதை இறக்கி எடுத்துடலாம். ஸோ வந்து கொஞ்சம் நேரம் ஐஸ் போகணும் எடுக்கணும் அப்படிங்கிறதுலே இல்லை, உடனே நம்ம குயிக்காகவே எடுத்துடலாம். ஸோ நான் வந்து அவனுக்கு தேவையாக வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் டே அப்படிங்கிறதுனால அவன் எப்படி சாப்பிட்டுட்டு வருவானா இல்லையான்னு தெரியாது. ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு 3 நக்கட்ஸ் மட்டும் நான் எடுத்து வந்து ஐஸ் போகிறதுக்காக வைக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஐஸ் போனதுக்கு அப்புறமா நான் வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ 10 மினிட்ஸ் வரை நம்ம ஐஸ் போக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 7 மினிட்ஸ் அந்த டைம்லேயே வந்து ஐஸ் கம்ப்ளீட்டாக போயிடும். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு பக்கம் ஐஸ் போகிறதுக்கு வச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்து ரைஸ் பண்ணுறதுக்காக நான் ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக அவனுக்கு தேவைக்கு மட்டும் ரைஸ் வந்து எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் அப்படியே ஒரு விசில் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா நேற்று ரெடி பண்ண ரசம், அதாவது நக்கட்ஸ் ரெடி பண்ணும்போது நான் கொஞ்சம் இன்றைக்கி அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுனால ரசமும் கொஞ்சம் அடிஷ்னலாக செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அதை தான் நான் இப்போ வந்து திருப்பி ஹீட் பண்ண போகிறேன். இது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்ததுனால கொஞ்சம் சூடு பண்ண வச்சுட்டு அப்புறமா ரைஸ் அண்ட் ஆல்சோ நக்கட்ஸ்லாம் வச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கு கெச்சப் ஆல்சோ எடுத்து வச்சு நான் அவனுக்கு கொடுத்து விட போகிறேன். ஸோ ஒரு பக்கம் வந்து ரசம், இன்னொரு பக்கம் ரைஸ் இருக்குது. இன்னொரு அடுப்பில் வந்து நான் பால் காய்ச்சி எடுத்துக்கணும். காலையிலேயே நாங்கள் வந்து டெய்லி உள்ள பாலை வந்து காய்ச்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பால் வந்து எப்போவும் காலையில் எடுக்கும்போது முந்தின நாள் வந்து ஈவினிங் வாங்கி வைக்கிறது. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி அதில் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து மேலே அந்த மாதிரி கோட் ஆகி அப்படி மிதந்துட்டுருக்கோம். ஸோ அதை வந்து அப்படியே தனியாக ரிமூவ் பண்ணி வச்சுட்டு தான் அதை கலெக்ட் பண்ணி நாங்கள் வந்து ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். இந்த மாதிரி இருக்கும். இதில் தான் நாங்கள் வந்து வீட்டில் என்னோடய மாமி வந்து பட்டர் வந்து நெய் எல்லாம் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க பாலை வந்து காய்ச்சிடுவேன். இப்போ ரசமும் நான் சூடு பண்ணியாச்சு. இது நெஹானுக்கு ஃபுல்லாக தேவையில்லை. ஸோ நாங்கள் மத்தியானம் லஞ்சுக்கும் யூஸ் பண்ணிப்போம், மீன் குழம்பு கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு. அடுத்ததாக அவனுக்கு வந்து ட்ரிங்கிங் வாட்டர் பார்த்திங்கன்னா நான் சூடு தண்ணி தான் கொடுக்க போகிறேன். சூடுனா ரொம்ப சூடாக கொடுக்க போகிறதில்ல. நான் வந்து ரொம்ப சூடாக காய்ச்சி அதுக்கப்புறமா அது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அப்புறமா அவனோட வாட்டர் பாட்டிலை ஃபில் பண்ண போகிறேன். ஸோ அப்போ தான் அவன் குடிக்கிற டைமில் அவனுக்கு ஏற்றது மாதிரி கொஞ்சம் லுக்குவாமாக இருக்கும். அதனால் வந்து நான் கொஞ்சம் ஏர்லியாகவே காய்ச்சி வைக்கிறேன். காய்ச்சி கொஞ்சம் சூடு ஆறினதுக்கு அப்புறமா அவனோட வாட்டர் பாட்டிலை ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வெந்நி வந்து காய்ச்சி வச்சு கொஞ்சம் நேரம் ஆகுது சூடு தண்ணி ரெடி பண்ணி. இப்போ கொஞ்சம் மிதமான சூட்டில் தான் இருக்குது. நான் இப்போ வந்து அவனோட பாட்டிலையும் ஃபில் பண்ணி வச்சிடுறேன்.
ஸோ இதை வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சிக்கன் நக்கட்ஸ் வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சுருந்தோம்ல, ஸோ அது கம்ப்ளீட்டாக ஐஸ் போயிடுச்சு. ஸோ அதையும் வந்து ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். நெஹானுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் நக்கட்ஸ் வந்து பொதுவாகவே ரொம்ப பிடிக்கும். பட் ஸ்கூலுக்கு வந்து எடுத்துகிட்டு போய் அது வந்து கொஞ்சம் சூடு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா எப்படி வந்து சாப்பிடுவோம் அப்படிங்கிறது எனக்கு கிளியராக தெரியல. ஸோ அதான் நான் வந்து 3 வச்சுருக்கேன். ஒரு வேளை அவனுக்கு பிடிச்சிருந்துன்னா நான் வந்து மறுநாள் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து விடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ரைஸ் ரொம்ப நல்லாவே குக் ஆகிடுச்சுது. ஸோ நான் வந்து அந்த குக்கரோட லிட்டில் இருந்து அந்த பெல்ட்டை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து ரைஸில் இருக்க தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் அப்படி வந்து வடிகிறது மாதிரி செட் பண்ணி வைக்க போகிறேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நக்கட்ஸும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிது. சூப்பரான கோல்டன் கலர் வந்துடுச்சுது. ஸோ இதை வந்து நான் இப்போ ஆயிலேருந்து அப்படியே ரிமூவ் பண்ணிடுறேன். நம்ம இதை ஃப்ரை பண்ண சூட்டோட வந்து லஞ்ச் பேக் பண்ணோன்னா இது கொஞ்சம் தண்ணி விட்டது மாதிரி இருக்கும், அதாவது இந்த ஸ்டீமில். அதனால் வந்து இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா லஞ்ச் பேக் பண்ணிடலாம். நெஹானையும் நான் வந்து காலையில் எழுப்பி விட்டுட்டேன். ஸோ அவனும் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துருக்கான். நான் கேமரா எடுக்கிறத பார்த்ததும் அங்கேருந்து ஓடி வர்றான். இன்னொரு பக்கம் வந்து நெஹான் வந்து குளிக்க போயிட்டான். ஸோ நான் அவங்க வந்து குளிச்சுட்டு வர்றதுக்கு முன்னாடி அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும். ஸோ அவனுக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட்டே நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன். ஸோ தண்ணி சூடாகிறதுக்குள்ளாடி அவனோட லஞ்சையும் பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்து ரைஸு கூடவே ரசமும் மிக்ஸ் பண்ணி அதை வந்து லஞ்ச் பாக்ஸ்லையே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். இப்போ வந்து அவனுக்கு தனியாக வந்து குழம்பு ரசம் அந்த மாதிரி ஏதாச்சும் தனியாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாச்சுன்னா அவனுக்கு அதை சரியாக எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு தெரியாது. ஸோ இன்னும் கொஞ்சம் அதுக்கு சார் கொஞ்சம் வளரணும். அதனால் வந்து இப்போ வந்து நான் அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன். எந்த குழம்பாக இருந்தாலும் அந்த ரைஸில் மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுடுவேன். ஸோ அது வந்து அவன் எந்த அளவுக்கு அதை வந்து காரமாக சாப்பிடுவானோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து அதில் மிக்ஸ் பண்ணிப்பேன். ஸோ இப்போ நான் கொஞ்சமாக ரசம் விட்டு கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் ரைஸ்க்கு மேலேயே வந்து அந்த லிட்டில் வந்து நான் நக்கட்ஸையும் வச்சு நான் வந்து லஞ்ச் பாக்ஸை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் கெச்சப் வந்து பார்த்திங்கன்னா தனியாக சின்ன கண்டெய்னர், இந்த ஸ்டீலில் வந்து உள்ள சின்ன கண்டெய்னர் இதில் தான் வந்து நான் கெச்சப் கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து அவனுக்கு சரியாக இருக்கும் ஓப்பன் பண்ணி வந்து சாப்பிட்றதுக்கு. ஸோ அவ்வளோதான், நெஹானோட லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி ரொம்பவே சூடாகிடுச்சுது. ஸோ நூடுல்ஸையும் சேர்க்குறேன். இது வந்து என்ன ஃப்ளேவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரிங் ஃப்ளேவர் தான். ஸோ அந்த ஃப்ளேவர் தான் நான் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கேன். அதிகமாக காரம் இருக்காது. அது ஒரு பக்கம் வந்து வேகட்டும். அதுக்குள்ளாடி வந்து அவனோட லஞ்ச் பேக்கையும் பேக் பண்ணி முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு இப்போ நான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ஒரு சைடில் வந்து லஞ்ச் பாக்ஸ், அப்புறமா இன்னொரு சைடு வந்து கச்சப் வச்சுட்டு அதுக்கப்புறமா அது கூடவே வந்து லஞ்ச் டவலையும் வச்சுடுவேன். அண்ட் ஸ்பூனை மட்டும் நான் வந்து கொஞ்சம் அவனுக்கு உள்ளாடி வந்து எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் ஜிப்பில் போடுறேன். அண்ட் ஆல்சோ அவங்ககிட்டையும் அதை நான் சொல்லிட்டேன், ஸ்பூன் வந்து ஃப்ரண்ட் ஜிப்பில் இருக்கிறதே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான், நெஹானுக்கு வந்து லஞ்ச் வந்து பேக் பண்ணியாச்சு. இனி வந்து அடுத்ததாக அவனோட பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துட்டு நாமளும் ரெடியாக வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து கொண்டு விடலான்ட்டு இருக்கோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ கொஞ்சம் அதுக்காகவே கொஞ்சம் வந்து எல்லாமே ஏர்லியாக பண்ண வேண்டியிருக்குது. இதுவே அவன் மட்டும் போகிறதா இருந்தால் ஜஸ்ட் அவனை மட்டும் ரெடி பண்ணால் போதும். பட் வந்து ரிம்ஷாவை ரெடி பண்ணணும், எல்லாருமா சேர்ந்து போகணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஏர்லியாகலாம் பண்ண வேண்டியிருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நான் நூடுல்ஸில் வந்து அந்த பேக் கூடவே வந்து சோயா சாஸ், அப்புறமா ஃப்ரைட் ஆனியன் ஆயில், அதே மாதிரி சில்லி பவுடர் அண்ட் அந்த நூடுல்ஸ்க்கான மசாலா எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எல்லாமே நான் நூடுல்ஸில் சேர்த்துட்டேன். அண்ட் ஆல்சோ இந்த நூடுல்ஸ் வந்து பேக்கில் வந்து ஹோல் வீட், மேட் ஃப்ரம் ஹோல் வீட் அப்படின்னு தான் போட்டிருந்தது. ஸோ வந்து கோதுமை மாவில் பண்ணது தான் இது. வந்து நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டோமி கோரிங் நூடுல்ஸ் தான். டீட்டெயில்டு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் சூடு ஆறட்டும்னு சொல்லி வச்சுருக்கேன். அது ஆறுறதுக்கு உள்ளாடி வந்து நான் அவனோட ஸ்நாக்ஸ் பாக்ஸும் ரெடி பண்ணணும். அவன் இன்றைக்கி என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருந்ததுக்கு கேஷ்யூ நட் தான் சூஸ் பண்ணியிருந்தான். அண்ட் ஆல்சோ அதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி சில்லி பவுடர், சால்ட் போட்டு கேட்டிருந்தான். ஸோ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயிலில் வந்து அதை ஃப்ரை பண்ணி அதில் சில்லி சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்து ஒருவேளை காரமாக இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு ஒரு சின்ன பழமும், அதாவது வாழைப்பழமும் வச்சுருக்கேன். இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நூடுல்ஸ் சூடானதுக்கப்புறமா நான் அதுக்கு மேலே வந்து ஹாஃப் பாயில் வச்சு தான் சர்வ் பண்ண போகிறேன். பொதுவாக ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்லாம் நம்ம வந்து கோரிங் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணும்போது
நூடுல்ஸ் மேலே இந்த மாதிரி ஹாஃப் பாயில் எக் வச்சு தான் தருவாங்க. ஸோ நான் அவனுக்கு வந்து கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கிறதுக்காக பெப்பர் அண்ட் சால்ட் போட்டுட்டு சுற்றி வந்து கெச்சப் விட்டு கொடுக்குறேன். அவனுக்கு கெச்சப் வச்சு தான் அவன் நூடுல்ஸ் கேட்டிருந்தான். ஸோ அவன் ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு இருக்கான். அண்ட் ரிம்ஷா ஆல்சோ ரெடி ஆகிட்டா. ரிம்ஷா ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இவளுக்கு இப்போதைக்கு ஆன்லைன் கிளாஸ் தான். ஸோ அவளும் எப்போ தான் ஓப்பன் ஆகும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. ஸோ நெஹான் ஸ்கூல்லையாவது பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு அவளும் ஈகராக ரெடி ஆகிட்டு இருக்கா. அண்ட் நெஹான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளாடி நானும் ரெடி ஆகிடலான் இருக்கேன். ஸோ நானும் ரெடி ஆகிட்டு நாங்கள் எல்லாருமா சேர்ந்து வந்து ஸ்கூலில் வந்து கொண்டு ட்ராப் பண்ணிவிட்டு வர வேண்டியதான் நெஹானை. நெஹானுக்கு வந்து ட்ரெஸ் பார்த்திங்கன்னா அவன் கலர் ட்ரெஸ் தான் வியர் பண்ணியிருக்கான். அவனை பிக்கப் பண்ண ஈவினிங் பிக்கப் பண்ண போகிற டைமில் தான் அவனோட யூனிஃபார்முக்கான மெட்டீரியலையும் வந்து வாங்குறதா இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா தான் ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் அவனை யூனிஃபார்ம் வியர் பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் கலர் ட்ரெஸ் தான். அண்ட் ஸ்கூல் பேக் ரெடி பண்ணியாச்சு. அதாவது பக்கத்துலேயே வந்து சானிடைசர்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கோம். அண்ட் ஆல்சோ வந்து அடிஷ்னலாக வந்து அவன் போட்டுட்டு போகிற மாஸ்க்கை தவிர்த்து அடிஷ்னலாக வந்து 2 மாஸ்க்கும் வந்து எக்ஸ்ட்ராவாக வைக்கிறோம். ஒரு வேளை அவன் வந்து தெரியாமல் ஏதாச்சும் கீழே போட்டுட்டானா அது திரும்ப வந்து நம்ம அவனுக்கு வேறு யூஸ் பண்ணுறதுக்கு அடிஷ்னலாக வச்சுருக்கோம். அண்ட் ஸ்கூலில் கூட ஆல்சோ மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அடிஷ்னலாக வந்து மாஸ்க் அப்புறமா சானிடைசர்லாம் வந்து கொடுத்து விட்டுறதுக்கு. ஸோ அவங்ககிட்ட வந்து நிறைய வாட்டி சொல்லியாச்சு. மாஸ்க் வந்து ஒரு வேளை வந்து கீழே விழுந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணக்கூடாது, டஸ்ட்பினில் போட்டுட்டு நம்ம வந்து வேறு ஏதாவது மாஸ்க் எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் ஆல்சோ அடிக்கடி சானிடைசர் போட்டுக்கணும். லஞ்ச் சாப்பிடும்போது ஸ்பூன் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் எல்லாமே நான் சொல்லி வச்சுட்டேன். அவனும் வந்து ஃபாலோ பண்ணுறதா சொல்லியிருக்கான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெஹான் ரெடி ஆகிட்டான். இப்போ கிளம்பிகிட்டு இருக்கான். ஸோ அவனை வந்து இப்போ நம்ம ஸ்கூலில் வந்து கொண்டு விட்டுட்டு வந்துடலாம். ஸோ இந்த வருஷம் இது அவனோட ஃபஸ்ட் டே அப்படிங்கிறதுனால ஸ்கூலுக்கு வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துட்டோம். லேட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனை வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு பாய் சொல்லிவிட்டு நாங்கள் வந்து உடனே கிளம்பிட்டோம். ரொம்ப நேரம் இருக்கல. அதாவது யூனிஃபார்ம் வந்து நாங்கள் ஆஃபீஸில் வந்து எல்லோரும் வந்து அதுக்கப்புறமா வெயிட் பண்ணி வாங்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து யூனிஃபார்ம் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பாய் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஈவினிங் வந்து நெஹான் வந்ததுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு அவனுக்கு சூப்பரான பதாம் மில்க் ஃப்ளேவர் கேக் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதுதான் செஞ்சு வச்சுருக்கோம். கேக் ரெசிபி நிறைய என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு. அதனால தான் நான் இந்த வாட்டி கொஞ்சம் போர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் ரெசிபி எதுவும் வந்து வீடியோ எடுக்கலை. உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து தனியாக அந்த ரெசிபி வேணால் திரும்ப செஞ்சு நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ இப்போ வந்து நெஹான் ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. அண்ட் ரிம்ஷாவும் அவனோட வாப்பாவும் தான் வந்து பிக்கப் பண்ண போயிருந்தாங்க. ரிம்ஷா வந்து ஸ்கூலில் வந்து சாக்லேட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹாப்பியாக நம்மக்கிட்ட காமிச்சிட்ருக்கா. ஸோ யூனிஃபார்ம் நான் சொன்ன மாதிரி கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து நெஹான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கேக்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் வந்து யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து சைஸ்லாம் வந்து அளவு எடுக்கிறதுக்கு நெஹானையும் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அதுக்கு உள்ளாடி வந்து நெஹான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா அவனுக்கு வந்து நான் கேக் கொடுக்க போகிறேன். இந்த கேக்கில் பார்த்திங்கன்னா திக்கா வந்து பதாம் மில்க் வந்து ரெடி பண்ணி அண்ட் ஆல்சோ பதாம்லாம் வந்து மேலே டாப்பிங்கில் போட்டு அதை வந்து அப்படி சர்வ் பண்ணுவோம். சூப்பராக இருக்கும். அந்த கேக் வந்து ஜூஸியாக இருக்கும் அந்த பதாம் மில்கோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு. ஸோ நெஹான் வந்து இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகி வந்து உட்காந்து டிவி பார்த்துட்டே வந்து கேக் சாப்பிட்டுட்டு இருக்கான். கேக் ஆல்சோ ரொம்ப சூப்பராக இருந்தது. வாயில் வச்சதும் கரைகிறது மாதிரி மவுத் மெல்டிங்காக இருந்தது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விலாகை நான் முடிக்க போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ் ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.